செஞ்சி அருகே நிலபாக பிரிவினை தகராறில் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த குறிஞ்சிப்பை ஊராட்சி வடக்குத்தாங்கல் பகுதியை சேர்ந்த சகோதரர்கள் கோவிந்தராஜ், மகாலிங்கம். கோவிந்தராஜுக்கு அதே கிராமத்தை சேர்ந்த தேவகி என்பவருக்கும் திருமணம் நடைபெற்ற நிலையில் இவர்களுக்கு ஏழுமலை, வெங்கடேசன், அம்மாச்சியால் ஆகிய 3 பிள்ளைகள் உள்ளனர். அம்மாச்சியால் என்பவர் திருமணம் செய்து கொண்டு வெளியூரில் வசித்து வருகிறார். கோவிந்தராஜ் மற்றும் வெங்கடேசன் இறந்துவிட்ட நிலையில் தேவகி தன்னுடைய மூத்த மகனான ஏழுமலை, அவரது மனைவி ஜெயகாந்தி மற்றும் பேரன்களுடன் தனியாக வசித்து வருகிறார். இதேபோல் மகாலிங்கமும் அதே கிராமத்தை சேர்ந்த செந்தாமரை என்பவரை திருமணம் செய்து கொண்ட நிலையில் அவர்களுக்கு ஆனந்தன், சங்கர், சேகர் என்று 3 மகன்கள் உள்ளனர். இந்த இரு குடும்பத்தினரிடையே 1 ஏக்கர் சொத்தை பாகப்பிரிவினை செய்வது தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்த நிலையில் பொங்கல் பண்டிகை விடுமுறைக்காக இரு குடும்பத்தை சேர்ந்த கிருஷ்ணன் மற்றும் சங்கர், சேகர் ஆகியோர் குறிஞ்சிப்பை கிராமத்திற்கு வந்திருந்தனர். இந்த நிலையில் இரு குடும்பத்திற்கும் இடையே பாகப்பிரிவினை தொடர்பாக நேற்று இரவு தகராறு ஏற்பட்டது. அப்பொழுது ஏழுமலை, அவரது மூத்த மகன் கிருஷ்ணன் மற்றும் இளைய மகன் அரவிந்த் ஆகியோர் கூட்டமாக சேர்ந்து சேகர் மற்றும் சங்கரை கத்தி மற்றும் மரக்கட்டையால் தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த சேகர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தலையில் பலத்த காயமடைந்த சங்கர் 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் செஞ்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த செஞ்சி போலீசார் சேகர் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய 3 குற்றவாளிகளை கைது செய்தனர். இச்சம்பவம் செஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.